உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 15ஆம் வாரம் வியாழன், ஆண்டு 2. முதல் வாசகம் எசாயா இயல் 26, இறைவாக்கியங்கள் 7, 9, 12, 16 முதல் 19 முடிய. எசாயா நூலில் அதிக அளவு இறைவாக்குகள் இடம்பெறுவதைக் காணலாம். ஆங்காங்கே வரலாறும் காணப்படுகிறது. கற்பனை நயமுள்ள கவிதைகள் பல உண்டு. மக்கள் இறை வழிபாட்டில் பாடுவதற்காக இயற்றப்பட்ட பக்தி பாசுரங்களும் உண்டு. இன்றைய வாசக பாசுரத்தில் திருப்பாடலின் சாயலை காணலாம். நீதிமான் தன் கடமைகளை சரிவர செய்து அயலானின் உரிமைகளை மதித்து கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு அளித்து நீதி நெறி தவறாது வாழ்பவனே நீதிமான். ஒரு நீதிமான் தான், அயலான், கடவுள் என்ற 3 தொடர்புகளை நல் நிலையில் வைத்து பாதுகாப்பவன். இதையே நமது ஆண்டவர் செசாருக்கு கொடுக்க வேண்டியதை செசாருக்கு கொடு, இறைவனுக்கு கொடுக்க வேண்டியதை இறைவனுக்கு கொடு என்றார். அவர் ஒரு நீதிமான் என்ற ஒரு சொல்லால் யோசேப்பு மாமுனியின் அனைத்து பண்புகளையும் கோடிட்டு காட்டிவிடுகிறார். மத்தேயு 1:19. நீதிமான் நேர்மை தவறான், ஆண்டவரின் கற்பை கடைபிடிப்பான். இவனது ஜெபம், உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும், உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். திருப்பாடல் 5:8 என்பதாகும். வாழ்விலே பக்தியும் தேவை, நீதியை நிலைநிறுத்துவதும் தேவை. இறைப்பற்றும் நீதியும் முரணானவை அன்று. உண்மையான நீதி இறைப்பற்றுக்கு நம்மை இட்டுச் செல்லும். உண்மையான பக்தி நீதியுடன் நம்மை நடக்கத் தூண்டும். எனவே ஒருவனது நன்னெறியின் புண்ணியங்களின் அளவுகோல் நீதிமான் ஆதல் எனலாம். நீதிமானின் நினைவெல்லாம் இறைவனை சுற்றியே வட்டமிடும். எனவே தான் உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்கள் ஆன்மாவின் ஆவலாய் இருக்கின்றன என்கிறது பாசுரம் 8. கலைமான் நீரோடைகளை நாடுவது போல ஆன்மா ஆண்டவரை நாடி ஓட வேண்டும் என்றும், இறைவின் காவலர் உதயத்தை எதிர்நோக்குவதை விட அதிக ஆர்வமுடன் ஆன்மா இறைவனை நாட வேண்டும் என்றும் கூறுகிறது திருப்பாடல் 136:7. இறைவனை காண வேண்டும் என்ற ஏக்கம் உள்ளவர்க்குத்தான் அவர் தன்னையே கையளிப்பார். கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்பது இயேசுவின் வாக்கு. இறைப்பற்றும் நீதி நெறியும் என்னில் இணைந்துள்ளனவா? துன்பத்தில் சரண் அடைதல். துன்ப வேளையில்தான் ஒருவன் இறைவனை கூவி அழைக்கிறான். வேதனையே அன்பின் கொடுமுடி. ஆபத்து வேளையில்தான் குழந்தை அம்மாவை அதிகமாக தேடுகிறது. துன்பத்தை சுவைத்தவனே மெய்யான இதயத்தை பெறுகிறான். மற்றவர் துன்பத்தில் அனுதாபம் காட்டி ஆறுதல் அளிப்பான். துன்பத்தில் இறைவனிடம் சரண் அடைதல் அவர் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசத்திற்கும் சான்று. எனவே தான் ஆண்டவரே, துன்பத்தில் உம்மை தேடினோம், தண்டனை பெறும்போது உம்மை பார்த்து மன்றாடினோம். பேறுகாலம் நெருங்கும்போது தன் வேதனையில் துயரற்று கதறுகின்ற கற்பவதியைப் போல ஆண்டவரே, உம் முன்னிலையில் நாங்களும் இருக்கின்றோம் என்கிறார் எசாயா
இவ்வுலக துன்பம் நிரந்தரமானது. இத்துன்ப வாழ்வு முடிந்து இன்ப வாழ்வு தொடரும் என்பது உறுதி. எனவே தான் இறந்து போன உம்மக்கள் வாழ்வு பெறுவார்கள், கொலையுண்ட என் இனத்தார் உயிர்த்தெழுவர். எனவே புழுதியில் குடியிருப்பவர்களே விழித்தெழுங்கள், மகிழ்ச்சியினால் புகழ்பாடுங்கள் என்கிறார் எசாயா. துன்பத்திற்கு எல்லை உண்டு, முடிவும் உண்டு. ஆனால் நாம் பெற இருக்கும் புது வாழ்வு, உயிர்த்த வாழ்வு நிலையானது, எல்லையற்ற இன்பம் கொண்டது. யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய். ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாயே என்று திருவாசகம் பாடுகின்றது. இரண்டாம் வாசகம் நற்செய்தி இயல் மத்தேயு 11 இறைவாக்கியங்கள் 28 முதல் 30 முடிய. ஆயனற்ற ஆடுகள் போல் அலைந்து திரியும் மக்கள், வறுமையில் வாடுவோர், சாத்தானின் தாக்குதலுக்கு பலியானவர்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆகிய அனைவரையும் தெய்வ திருமகன் தம்மிடம் அழைக்கும் செயலே இன்றைய வாசகம். சுமை சுமந்து சோர்ந்தவர்க்கு அழைப்பு. குடும்ப பலுவால் அவதிப்படுவோர், நிரபராதியாய் இருந்தும் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் வாடுவோர், இன்றைய அநீதியான அமைப்புகளால் அவதிப்படுவோர் ஆகிய அனைவரும் ஆண்டவர் தம்மிடம் அழைக்கிறார். அன்றைய சட்டங்களும் வழிபாட்டு ஒழுங்குகளும் மக்கள் முதுகெலும்பை முறித்து இறைவனுடன் அவர்கள் இணைய தடையாய் இருந்ததை இயேசு உணர்ந்தார். சமய தலைவர்கள் இறை அன்பையும் அவரது இரக்கத்தை பற்றியும் கவலைப்படவில்லை. அவர்களது கவலையெல்லாம் வெளி ஆச்சாரங்கள் நுட்பமாக அனுசரிக்கப்பட வேண்டும் என்பது தான். இவற்றை மீறினால் ஒருவன் மீட்பு பெற முடியாது என்பது அவர்கள் போதனை. எனவே சட்டங்களை பெருக்கினர், இவற்றிற்கு விளக்கங்கள் மலிந்தன. இவர்களை மனதில் கொண்டே மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றை எல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் சுமத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன் வரமாட்டார்கள் என்கிறார் இயேசு. மத்தேயு 23:3-5. எனவே சமயத்தின் பெயரால் மிகவும் வலுவான சுமை, பாரமுள்ள நுகத்தடி மக்கள் மேல் சுமத்தப்பட்டது. இதை மனத்தில் கொண்டே பவுலடியார் கூறுகிறார், கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கலாத்தியர் 5:1. இறையன்பு, பிறரன்பு என்ற ஒரே சட்டத்தை இறைவன் நமக்கு தந்துள்ளார். இதுவே அவர் நம்மீது சுமந்தும் நுகத்தடி. இதுவே அவர் நம்மீது சுமத்தும் நுகத்தடி. இதை சரிவர அனுசரிப்பதில் சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனால் எங்கு அன்பு உண்டோ அங்கே எதுவும் சுமையாக தோன்றுவதில்லை. ஒருவனை சுமந்து சென்ற மனிதனை பார்த்து, அவன் உனக்கு பெரும் பாரமாக இல்லையா என்று கேட்டபொழுது, எப்படி பாரமாய் இருப்பான்?
அவன் என் சகோதரன் என்றான். அன்புதான் சுமையை எளிதாக்குகிறது. அன்பின் அடிப்படையில் இயேசுவின் சட்டங்களும் எளிதாகி விடுகின்றன. என் நுகம் இனிது, என் சுமை எளிது. கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் ஓர் ஒப்பற்ற போதகர், சிறந்த ஆசிரியர். அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவரது சாந்தமும் தாட்சியும் ஆகும். அவரை போல் புதுமை செய்யும்படியோ போதனை புரியும்படியோ ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவரது சாந்த குணமும் தாட்சியும் நாம் கற்றுக்கொண்டதால் தான் ஒருவர் மற்றவரை மதித்து, ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு, ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து சமுதாயத்திலே ஒற்றுமையுடன் வாழ முடியும். எனவே தான் அவரது சாந்த குணத்தையும் தாட்சியையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்கிறார். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். மத்தேயு 5:5. இறைவன் முன்பாக தன் உண்மை நிலையை ஏற்றுக்கொள்பவனே பெரிய மனிதன். நாம் இறைவன் முன் ஒன்றுமில்லாமை, அத்துடன் பாவத்தின் பயனாக சாபத்திற்கு உள்ளானவர்கள். எனவே தாட்சி என்பது இயல்பாகவே எம்மிடம் இருக்க வேண்டிய பண்பாகும். தான் என்ற ஆணவமே வானதூதர் வழுக்கி விழ காரணமானது. தன்னை உயர்த்துபவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்பது இயேசுவின் அறிவுரை. ஆண்டவர் தன்னையே வெறுமையாக்கியதால் தான் அனைவருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். தாட்சியும் சாந்தமும் என்னிடம் உண்டா? இதற்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமேன்.